வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனியின் கனவு, அத்தியாயம் 50. தனக்கும் காலரா வந்து விட்டது என்பதை அறிந்த சபேசன் வேண்டிய மருந்துகளை தானே சாப்பிட்டு பார்த்தான். ஆனால் வியாதி முற்றிக்கொண்டு போகவே மிக்க சோர்வடைந்து போனான். முழு பிரச்சனையை இழக்காவிடனும் தனக்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டது என்ற உண்மையை அறிந்த அவனுக்கு தன்னை அதற்கு மேல் எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்றே தெரியவில்லை. யாரோ தன்னை பலவந்தமாக எங்கேயோ பிடித்து இழுத்து செல்வது போன்ற ஒரு உணர்ச்சி வசப்பட்டு விட்டு சபேஷன் தன் சூழ்நிலையை மறந்துவிட்டான். எத்தனை நாட்கள் ஆயிற்றோ அவனுக்கு தெரியாது. ஆற்று தண்ணீருக்குள் மூழ்கியவன் மேலே நீர்மட்டத்திற்கு எழும்பி வருகையில் ஏற்படும் அனுபவம் அவனுக்கு ஏற்பட்டது. முதல் நாள் முழுவதும் தூங்கியதால் உடம்பில் சற்று கலகலப்பு ஏற்பட்டிருந்தது. சோர்வு நீங்கி களை பெற்ற சபேஷன் காதுகளில் இந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்று ஒலித்த குரல் எங்கேயோ கேட்ட குரலாக தோன்றியது. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான். கையில் மருந்துடன் கட்டிலின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணின் முகம் மெல்ல அவன் ஞாபகத்திற்கு வந்தது. ஆமாம், ஐயோ, சீதா போல் இருக்கிறதே. இது என்ன கனவா? உண்மையில் சீதாவா? அவனுக்கு வைத்தியம் செய்தால்? தன்னை கண் திறந்து பார்த்த சபேசனின் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்த சீதா தன்னை அவன் அறிந்து கொண்டு விட்டான் என்று உணர்ந்து கொண்டாள். அவள் ஹிருதயம் வேகமாக அடித்து கொண்டது. பேசாது தன்னையே விழுங்கி விடுகிறவன் போல் பார்த்த சபேசனின் கண்களை சந்திக்க சக்தியற்ற சீதா இந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்று மறுபடியும் கூறிக்கொண்டு மருந்து நிரம்பிய கிண்ணத்தை அவன் வாய் அருகில் கொண்டு போனாள். சபேசனின் உடலில் திடீரென்று ஆவேசம் புகுந்து கொண்டது. சிரமத்துடன் படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அவன் சீதாவின் கையில் இருந்த மருந்து கிண்ணத்தை பிடுங்கி அறையின் மூலையில் விட்டெறிந்தான். ஸ்தம்பித்து போன சீதா பயத்தினால் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் சக்தியற்ற சிலையை போல் படுக்கையின் ஓரத்தில் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். நீர் நிரம்பிய கண்களுடன் தன்னை திரும்பி பார்க்கும் சீதாவை ஆத்திரத்துடன் உற்று நோக்கிய சபேசன், உன் முகத்தை திரும்ப பார்க்க வேண்டாம் என்று தானே இந்த கிராமத்தில் வந்து ஒளிந்து கொண்டேன். நீ ஏன் வந்தாய்? போ, எழுந்து போ என்று கூச்சலிட்டான். அவனது வார்த்தைகளால் மனம் நொந்த சீதா தனது துக்கத்தை அடக்கியவாறு இடத்தை விட்டு எழுந்து, நீங்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தீர்கள். இந்த கிராமத்திற்கு காலரா நிவாரணத்தில் உதவி செய்ய வந்த நான் என்று தடுமாற்றத்துடன் கூறி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட சபேஷன், உன் உதவியால் நான் உயிர் பிழைத்ததை விட இறந்து போயிருந்தால் எத்தனையோ சந்தோஷமாயிருந்திருக்கும். நான் என்னத்திற்கு உயிருடன் இருக்க வேண்டும்? என் தங்கையை கொன்ற நீ என்னை ஏன் இவ்வளவு கிருபையுடன் காப்பாற்ற வந்தாய்? ஒரு சமயம் எல்லாம் மறந்து உன்னுடன் பழைய நாடகத்தை ஆரம்பிப்பேன் என்ற யோசனையோ என்று சீற்றத்துடன் கேட்டான். ஆத்திரம் பொங்கி வாழ்ந்த சபேஸ்வரின் முகத்தை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்த சீதாவிற்கு துக்கம் நெஞ்சை பிடித்து உலுக்கியது. டாக்டர் சபேசன், நீங்கள் என்பதற்காக நான் உதவி செய்ய முன்வரவில்லை. நோயாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா? அதுதான் என்னை இங்கே வர செய்தது. தங்களிடம் இதற்கு பிரதிபலன் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் தங்கை உயிருடன் தான் இருக்கிறாள், கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு தன் கண்களில் பொங்கும் நீரை சபேசன் பார்த்து விடாத வண்ணம் துடைத்து கொண்டு சற்றென்று கீழே குனிந்து தரையில் வைத்திருந்த மருந்து பையை எடுத்துக்கொண்டாள் சீதா. நான் நம்பவில்லை. என் தங்கை உயிருடன் இருக்கிறாள் என்பதை எப்படி நம்ப முடியும்? பலர் மூலம் அவளை ஒவ்வொரு கிராமமாக தேடிவிட்டேன். அவள் இறந்து எத்தனை மாசங்கள் ஆகின்றனவோ. பொய் சொல்லி என்னை ஏமாற்ற வேண்டும் என்ற ஆசை வேறு உனக்கு பாக்கியா என்று வெறுப்புடன் கேட்டான் சபேசன். உங்களை ஏமாற்ற வேண்டும் என்றோ உங்களுடன் பழைய நாடகத்தை மீண்டும் துவக்க வேண்டும் என்றோ எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது. என்னுடன் தான் அவள் இருக்கிறாள். நீங்கள் தேகத்தை அலட்டி கொள்ளாது படித்துக் கொள்ளுங்கள். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று அரைக்குறையாக விஷயத்தை கூறிவிட்டு திரும்பி பார்க்காமல் அறையை விட்டு வெளியேறினாள் சீதா. சபேசனுக்கு குழப்பம் தாங்க முடியவில்லை. காஞ்சனை உயிருடன் இருக்கிறாளா? என்ன ஆச்சரியம்! அவளை சீதா சந்தித்தாளா? எப்படி சந்தித்தாள் என்று எண்ணிய சபேசன் புது பலம் பெற்றவளாக படுக்கை நின்று மெதுவாக எழுந்து நின்றான். என்ன டாக்டர், உடம்பு குணமாயிட்ட போல் இருக்குதே. பேசுது புனர்ஜென்மம் போங்க. உங்களை திரும்ப உயிரோடு பார்க்க போறோமான்னு கவலைப்பட்டு போயிட்டோம் நாங்கள்
என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்த கிராம முன்சிப் அவரை பின்தொடர்ந்த கணக்கு பிள்ளை இருவரும் கை கூப்பி பல்லை இழுத்தார்கள். அப்படியா, ஏதோ உங்கள் கருணையால் பிழைத்தேன், உட்காருங்கள், நிற்கிறீர்களே என்று உபசரித்த பின்பு, கிராமத்தில் காலரா இப்போ எப்படி இருக்கிறது என்று வினவினான் சவேசன். காலரா நல்லா நம்ம கிராமத்தை வெளுத்து வாங்கிட்டது. ஆனால் எதிர்பார்த்த அளவு உயிர் சேதம் ஏற்படவில்லை. அந்த டாக்டர் அம்மா சின்னஞ்சிறு வயதுதான், ஆனால் ரொம்ப கெட்டிக்காரங்க. ராவும் பகலும் அலுப்பை பார்க்காம ஜனங்களை காப்பாத்தினாங்க. அவங்க சேவையை பாராட்டி இன்னைக்கு நம்ம கிராம சாவடியிலே ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்கு ஒரு வெள்ளித்தட்டு பரிசா கொடுக்கறதுன்னு நம்ம பஞ்சாயத்திலே தீர்மானம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் நடமாட முடிஞ்சா நீங்க கூட மீட்டிங்குக்கு வரணும், அதை கேட்டு பார்க்கத்தான் வந்தோம் என்று ஆனந்தத்துடன் பேசினார்கள் அவர்கள். டாக்டர் சீதா கிராமத்தார்கள் புகழும் அளவுக்கு சேவை செய்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்ட சவேசன், அப்படியா, சந்தோஷம், என்னால் நடக்க முடிந்தால் கட்டாயம் அந்த மீட்டிங்கிற்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு புன்னகை செய்தான். கிராமத்தில் உள்ள பல விஷயங்களை பற்றி சிறிது நேரம் பேசின பின்பு வந்தவர்கள் விடை பெற்று சென்றார்கள். சவேசன் சிந்தனையுடன் படுக்கை மீது உட்கார்ந்திருந்த போது வாசற்படி அருகில் காலடி யோசை கேட்டு திரும்பி பார்த்தான். அவனது அருமை தங்கை காஞ்சனை உள்ளே பரபரப்பாக நுழைவதை கண்டான். காஞ்சி என்று கூவிய சவேசன் ஒரே தாவலில் படுக்கை நின்று எழுந்து தங்கையின் அருகில் ஓடி வந்தான். அண்ணா, உங்களை திரும்ப உயிரோடு பார்க்க முடியுமா என்று கலங்கி விட்டேன் என்று மேலே கூற முடியாத காஞ்சனை விம்மி அழ ஆரம்பித்தாள். காஞ்சனா, என்னத்துக்கு அழற? எனக்குத்தான் உடம்பு குணமாயிடுத்தே, கவலைப்படாதே என்று கூறிய சவேசன் எதிர்பாராத சமயம் தங்கையை சந்தித்த உணர்ச்சி பெருக்கை தாங்க முடியாது மீண்டும் படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டான். அண்ணா, நீங்கள் சீதாவை கோபித்து கொண்டீர்களா என்ன? நாங்கள் தங்கி இருக்கும் சத்திரத்திற்கு திரும்பி வந்த சீதா என்னுடன் கூட பேசாது தன் அறைக்குள் போய் அழுது கொண்டிருந்தாள். காரணம் கேட்டதற்கு பதில் கூற மறுத்துவிட்டாள். அவள் எவ்வளவு நல்லவள் தெரியுமா என்று காஞ்சனை ஆரம்பித்தாள். போதும் காஞ்சனா, என்னிடம் அவளை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம் என்ற அருவருப்புடன் சவேசன் கூறியதும் காஞ்சனை, அண்ணா, நீங்கள் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு அப்புறம் சொல்லுங்கள் என்று தொடங்கினாள். நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் முழுதும் கூறின காஞ்சனை, அண்ணா, நான் புத்தி இல்லாமல் அவசரப்பட்டு ஒரு கடிதம் எழுதி உங்கள் 2 பேருக்கும் எத்தனை கஷ்டத்தை உண்டாக்கிவிட்டேன். என்னை கடவுள் தான் மன்னிக்க வேண்டும் என்று மறுபடியும் விம்மி அழுதாள். தன் தவறுதலுக்காக தங்கை வருத்தப்படுவதைக் கண்ட சவேசன் உள்ளம் உருகி போனான். காஞ்சி, நடந்து விட்டது. நீ சௌக்கியமா இருந்தையே, அதுவே நாங்கள் செஞ்ச புண்ணியம். வீணா வருத்தப்படாதே என்று தேற்றிவிட்டு, பாவம் சீதா தெரியாம நான் மிருகத்தனமா நடந்து கொண்டு விட்டேன். அவளிடம் மன்னிப்பு கேட்காட்டா நான் மனிதன்னு சொல்லிக் கொள்ள கூட லாயக்கில்லை என்று பச்சைத்தாப மிகுதியால் தன்னையே கடிந்து கொண்டான் சவேசன். நீங்களே போய் மன்னிப்பு கேட்டா கட்டாயம் மன்னிச்சு விடுவாள் அண்ணா என்று கூறிய காஞ்சனை கண்களை துடைத்து கொண்டு, அண்ணா, தாத்தா பக்கத்தூரில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவரை பார்க்கணும்னு ஆசை தாங்க முடியலை. அவருக்கும் சீதாவை காட்டணும். பேரனுக்கு வரப்போகும் பெண் ஜாதியை தாத்தா பார்த்து ஆசிர்வதிக்கட்டும் என்று புன்னகை செய்தாள். சவேசனின் மனம் ஒரு கணம் அந்த வார்த்தைகளை கேட்டு பூரித்தது. மறு நிமிஷம் சீதா நம்மை மன்னிக்காவிடில் என்ற பயம் அவனை குலுக்கியது. காஞ்சனா, தாத்தாவை உடனே கூட்டி வர ஏற்பாடு பண்ணுகிறேன் என்றான் சவேசன். ஊரில் காலரா என்ற பேரன் தன்னை பிடிவாதமாக அப்புறப்படுத்தி விட்டான் என்று வருந்து கொண்டிருந்த நீலமேக பிள்ளைக்கு பேரனும் காலரா அபாயத்தில் இருக்கிறான் என்ற சங்கதி ஒன்றுமே தெரிவிக்கப்படவில்லை. சவேசனுடன் பேசிவிட்டு சென்ற கிராம முன்சிப் நேரே பக்கத்து கிராமத்துக்கு சென்றார். கிழவனுக்கு விஷயத்தை மெதுவாக சொன்னார். அதை கேட்ட அவன் பதறி போனான். எனக்கு விஷயத்தை சொல்லாமல் வச்சது நியாயமா என்று கூக்குரலிட்டு கிராம முன்சிப்புடன் மனஸ்தாபப்பட்டு கொண்டான் கிழவன். இந்த நிமிஷம் என் பேரனை பார்க்கணும் என்று பிடிவாதம் பிடித்த கிழவனை வேறு வழி இல்லாமல் மாட்டு வண்டி ஒன்றில் தங்கள் ஊருக்கு அனுப்பி வைத்தார் கிராம முன்சிப். பல விஷயங்களை பேசி அழுத்து போன காஞ்சனை, அண்ணா,
நீங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் படுத்துக்கிங்க, நான் உங்களுக்கு சூடாக கொஞ்சம் கஞ்சி வச்சு எடுத்து வரேன் என்று வீட்டின் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அது சமயம் வண்டியை நின்று இறங்கிய கிழவன் நீலமேக பிள்ளை தள்ளாத வயதையும் மறந்து வேகமாக உள்ளே தடுமாறிக்கொண்டு நுழைந்தான். படுக்கை மீது படுத்திருந்த சபேசனின் சோர்ந்த முகத்தை கண்ட கிழவன், தம்பி, என் வயிற்றிலே பால் வாத்தியாப்பா, எனக்கு சங்கதியே சொல்லாம மோசம் பண்ணினது நியாயமாப்பா என்று தழுத்தழுத்த குரலில் கூறிக்கொண்டு படுக்கையின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்டு பேரனின் முகத்தை தனது தளர்ந்த கரங்களால் வருடி கொண்டு குலுங்க குலுங்க அழுதான். உள்ளே இருந்த காஞ்சனா கிழவனின் குரலை கேட்டு ஆவல் தாங்க முடியாது வெளியே ஓடி வந்தாள். தாத்தா என்று கூப்பிட்டு கொண்டு வந்த அவள் அப்படியே கிழவனின் கால்களை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். கிழவனுக்கு திகைப்பு தாங்க முடியவில்லை. காஞ்சனா, நீயாமா? நிசமா நீயா என்று கண்ணீரை துடைத்து கொண்ட கிழவன் சந்தோஷம் தாங்காது பேத்தியை வாரி வாஞ்சையோடு அணைத்து கொண்டான். பிரிந்தவர்கள் கூடினார்கள். பேச வேண்டியதெல்லாம் அழுகையும் சிரிப்பும் ஆனந்தமுமாக பேசி முடித்தனர். அண்ணா, நாம மிகவும் சுயநல புலிகள். சீதாவை மறந்தே போய்விட்டேமே, இருட்ட போறது என்று காஞ்சனை கூறவே, தம்பி, அந்த பொண்ணை நீ தப்பாக நினைச்சு விட்டாயின்னு நான் சொன்னது ஞாபகம் இருக்குதா? பாவம், அந்த பெண்ணை போய் பார்த்துட்டு வர வேண்டும். நீயே புறப்பட்டு வா என்று உற்சாகத்துடன் கூறினான் கிழவன். உங்களால் முடிஞ்சா வாருங்கள், இல்லாட்டா நானே போய் சீதாவை கூட்டி வரேன் என்று கூறிய காஞ்சனை அண்ணனை பார்த்து புன்னகை செய்தாள். எனக்கு உடம்பு சுகமாகிவிட்டது, நானும் வரேன் என்று தன் உடல் சோர்வையும் லட்சியம் செய்யாது கிளம்பினான் சபேசன். கிராம சாவடியில் நடந்த பொது கூட்டத்திற்கு சென்றிருந்த சீதா கிராமத்து ஜனங்கள் அளித்த பூமாலைகளையும் பஞ்சாயத்தார் அளித்த வெள்ளி தட்டு பரிசையும் ஏற்றுக்கொண்டு திரும்பி தான் தங்கியிருந்த சத்திரத்திற்கு வருவதற்குள் இருட்டி போய்விட்டது. இரவு திரும்ப ஊருக்கு போக வேண்டுமாதலால் அவசரமாக மூட்டையை கட்ட ஆரம்பித்தாள். உள்ளே ஓடி வந்த காஞ்சனையை பார்த்து சீதா புன்னகையுடன், நல்ல வேளை நீங்கள் வந்துவிட்டீர்கள். எங்கே உங்களிடம் சொல்லிக் கொள்ளாமல் நான் போக நேருமோ என்று பயந்து போயிருந்தேன் என்றாள். நீங்கள் பேசுகிறது புரியவில்லையே என்று காஞ்சனை வீழ்த்தது கண்ட சீதா, உங்கள் அண்ணாவிடம் உங்களை ஒப்படைத்தாகிவிட்டது. இனி நான் நிம்மதியாக ஊருக்கு போகலாம் அல்லவா? அதனால் என்று கூறியவளை குறுக்கிட்டாள் காஞ்சனை. பேஷ், அப்படி போக முடியுமா? என்னை எங்கள் அண்ணாவிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். உங்களை என் அண்ணாவிடம் நான் இன்னும் ஒப்படைக்கவில்லையே என்று கூறிவிட்டு சிரித்தாள். இது என்ன விளையாட்டு காஞ்சனா என்று கூறிய சீதா தனது சிவந்த முகத்தை மறுபக்கம் திருப்பி கொண்டாள். வாயிற்படியில் தயங்கி கொண்ட சபேசனை கண்டதும் காஞ்சனை, சீதா, என் அண்ணா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். தாத்தாவும் பின்னால் வருகிறார். அவரை கூட்டி வருகிறேன் என்று வெளியே சென்றாள். தனியே விடப்பட்ட இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டு பேசாது நின்றனர். சீதா, நான் உனக்கு பெருத்தவறு செய்துவிட்டேன். நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்று சபேசன் உணர்ச்சி மிக்கவனாக கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்த சீதாவின் கண்களில் லேசாக நீர் துளிர்த்தது. பரவாயில்லை, இனி காஞ்சனாவை கவனித்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஏனென்றால் நான் இன்று ஊருக்கு போகிறேன் என்று கூறிய சீதா தனது சிறு கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டாள். நீ இன்று ஊருக்கு போய்த்தான் ஆக வேண்டுமா சீதா என்று கொஞ்சம் குரலில் கேட்டான் சபேசன். இனிமேல் எனக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை, அதனால் என்று கூறிய சீதாவின் அருகில் வந்த சபேசன், சீதா, நீ என்னை மனப்பூர்வமாக மன்னிக்கவில்லை என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் என்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு போவாயா என்று கேட்டான். சீதா, நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கூறிய காஞ்சனையை இருவரும் திரும்பி பார்த்தார்கள். அண்ணா, எங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் மாத்தூருக்கு திரும்பி போவதாயிருந்தால் சீதா உங்களை மறந்து கொள்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறாள். சீதா எனது அண்ணி ஆன அன்றுதான் நான் மாத்தூருக்கு போவதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றாள் காஞ்சனை. சீதாவை ஆர்வத்துடன் பார்த்தான் சபேசன். அவள் பதில் சொல்லாது தலையை குனிந்து கொண்டாள். தள்ளாடி கொண்டு உள்ளே நுழைந்த நீலமேக பிள்ளையை உட்கார சொல்லி உபசரித்த பேத்தி ஓடி போய் சீதாவின் கையை பிடித்து கொண்டு வந்து கிழவன் முன் நிறுத்தினாள். தாத்தா, சீதா என்பது இந்த பொண்ணுதான். உங்கள் பேரனுக்கு வரப்போகும் பெண் ஜாதியை நன்றாக பாருங்கள் என்று கூறி சிரித்தாள். மகராசியா இருக்கணுமா என்று தன்னை நமஸ்கரித்த சீதாவை மனமாற வாழ்த்தினான் கிழவன் நீலமேகம் பிள்ளை.